நல்லவரும் போதுமானவரும் இரக்கமுள்ளவரும் இரக்கத்தை காட்டுகிறவரும் தயவு செய்கிறவரும் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் பெரிய காரியங்களை, மகிமையான காரியங்களை, அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தராகிய தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, மறுபடியும் பரிசுத்த ஓய்வு நாட்களிலே அப்பா நீர் கொடுத்த அந்த உடன்படிக்கை இந்த இடத்துல நிறைவேற்றும்படிக்காக எங்களை கொண்டு வந்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேச போகிறமைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் சபையில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் வேண்டுதலுக்கும் ஆமேன் என்று பதில் தந்து வருகிற நாட்களிலே கர்த்தர் தாமே வல்லமை நிறைந்த சபையாய் அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சபையாய் இந்த சபையை நீர் மாற்ற போகிறமைக்காக கொடால் கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு கூட நீர் பேசுவீரா. எதிர்பாராத விதமாய் 2 ஊழியக்காரர் இந்த நாளிலே இந்த சமூகத்தில் நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அவர்கள் பிரயாசப்பட்டு செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் ஆண்டவரே ஆவியானவரை நீரே பலப்படுத்தி ஆண்டவரே எதற்காக நீர் அழைத்தீரோ அதை நிறைவாய் செய்யும்படிக்காக வருகை மட்டும் அந்த விசுவாசத்தோட ஓட்டத்தில் அவர்கள் ஓடும்படிக்காக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சில காரியங்களை குறித்து இந்த புதிய வருஷத்தில் நான் பேசிக்கொண்டு வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வருஷத்துல வாழ்க்கையில நினைக்கிறதுக்கும் மேலான பெரிய காரியங்கள் வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னா நம்ம வாழ்க்கையில ஜெபம் முக்கியம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. மார்க் 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். மார்க் சாப்டர் 11 verse 24. ஜெபத்தை குறித்து சுருக்கமான ஒரு செய்தியை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவர் கொடுக்க இருக்கிறார். மார்க் தமிழ டக்குன்னு படிக்கணும். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். கைகளை தட்டி தேவன் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும். அவ்வளவுதான் கையா. ஆமென். அல்லேலூயா. ஆவியில் அனனா இருந்து வார்த்தைகளை நீங்க கேட்கணும். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை சுகம் தரும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா, அந்த சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ஆமென். அது எப்பேற்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருக்கு லேசான காரியம். மனுஷனுக்கு அது கடினமா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் அது லேசான காரியம். ஆமென். அல்லேலூயா. எப்படி முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ண தொடங்கிட்டியோ என் கர்த்தர் எல்லா ஜெபத்திற்கும் பதில் கொடுத்து விட்டார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஏன்னா நீ சொல்வதற்கு வாயில் சொல் பெறுவதற்கு முன்பதாகவே நீ என்ன கேட்க போகிறார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் அந்த விசுவாசம் வந்தா போதும். எவ்வளவு தடைகள் இருந்திருக்கான் பழைய வாழ்க்கையில, பழைய வருஷத்துல. ஆமென். அல்லேலூயா. ஏதோ ஜெபம் வந்தா முட்டி போடலாம், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். அதான் இங்க சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க அந்த வசனத்தை. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த வசனம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், அது கூட சொல்ற, அதெல்லாம் ரொம்ப கடினம். அதெல்லாம் யாரு? நம்ம முதல் 2 வசனத்தை நம்ம எடுத்துக்குவோம். 24வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். ஆமென். ஆமென். எவ்வளவு பேர் விசுவாசத்தோட அப்படி ஜெபிக்கிறீங்க?
ஆமென். ஜெபிக்காது ஜெபிக்கணும் கர்த்தர் உணர்த்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொள் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவை உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேர் ஒருவர் பாருங்க. ஜெபத்து கூட நமக்குள்ள பலவிதமான கசப்பான எண்ணங்கள் இருந்தாலும் கூட நம் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிங்க. கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார், ஏற்றுக்கொள்வார். விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகள் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள். ஆமென். அந்த யாரா ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 6:9 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் விண்ணப்பத்தை என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏற்றுக்கொள்வார். என் ஜெபத்தை அவர் தள்ளாமல். அடுத்து சொல்றார் பாருங்க, முட்டி போட்டு ஜெபம் பண்ண உடனே சங்கீதம் 66:19-20 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது முதல்ல என்ன சொன்னாரு? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண. ஆமென், அல்லேலூயா. எந்த ஒரு நடுக்கமா நடக்காதா, முட்டி போட வச்சுட்டோமே, ஜெபம் பண்றோமே, செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமென். 50-50 எல்லாம் இருக்கக்கூடாது. அது எப்பேற்பட்ட ஒரு ஜெபம் இருந்தாலும் சரி, ஆனா தேவனுக்கு உகந்த ஜெபமா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரின் விண்ணப்பத்தை கேட்டால் கர்த்தரின் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். இதுதான் விசுவாசம். அதுதான் சங்கீதக்காரர் 66:19-20 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது சாம் 60 மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார். பத்தியா, சங்கீதக்காரன் சொல்றான், மெய்யான தேவன் எனக்கு செவி கொடுத்தார், செவி கொடுத்தார். என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும், என் ஜெபத்தை தள்ளாமலும், நமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகுவதாக. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. 19 சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். விசுவாசத்தோடு எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை விசுவாசிக்க வேண்டும். நான் சொல்றேன் இல்லையா, 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார், வளர்ந்தார், இறந்தார், செத்து போனார், உயிர் தெழுந்தார், நம்மோடு கூட இருக்கிறார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? அதான் நம்ம விசுவாசி. காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீ நாமோ அவரை பார்த்துமா இல்ல, ஆனா விசுவாசிக்கிறோமா? காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்ப நீ நாம அவரை பார்க்கல, ஆனா நம்ம விசுவாசிக்கிறோம். எனக்காக இந்த உலகத்துல தேவன் பிறந்தார், வளர்ந்தார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், ரத்தத்தை சிந்தினார், ஜீவனை விட்டார், உயிர் தெழுந்தார், மறு நம்மோட கூட இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம விசுவாசிக்கிறோம். தேவன் மேல விசுவாசம் வச்சிருக்கிறோம், தேவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நம் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறார். கொஞ்சம் லேட் ஆகும், கொஞ்சம் குயிக் ஆகும், அவ்வளவுதான். அது எப்பேற்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் சரி. அது மனுஷன் சொல்ல அது முடியாதுன்னு சொல்லிடலாம். ஆமா, தேவனால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆகும், தேவனால் எல்லாம் ஆகும். பலவிதமான போராட்டத்தில் நீங்க ஜெபித்து இருக்கலாம். என் வாழ்க்கையிலே கணவன் மதியில, பிள்ளைகள் மதியில ஒரு விடுதலை கிடைக்காதா? கிடைக்கும். கிடைக்கிற வரையிலும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென், கிடைக்கிற வரை தேவன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். என சங்கீதக்காரன் சொல்றான், 66:19-20 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, மெய்யா தேவன் எனக்கு செவி கொடுத்தார்.
மெய்யா என் ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆமென். மெய்யா என் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஆமென். மெய்யா என் கர்த்தர் என் வாழ்க்கையில அற்புதங்கள் அடையாளங்களை செய்வார். மெய்யாய் கர்த்தர் என் வாழ்க்கையில துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவார். ஆமென். விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசத்தினால் ஆகாத காரியம் இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. தாவீது சொல்றான் பாருங்க, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலும். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ரொம்ப பெரிய டீப்பா போல மெசேஜ் நான் பனால் வாரமா போயிட்டு இருந்தேன். ஏன்னா என்ன ஜெபம் தான் முக்கியம். ஆமென். அடிக்கடி நீங்க சொல்லுவாங்க, ஜெபம் இல்லாத வீடு என்னமா அது? ஆமா, என்ன பண்றது? எங்களுதான் மோல்டிங் பாஸ்டர் இருந்தியா? ஆனா நான் ஜெபம் பண்ணேன்னா ஜெபம் பண்ணிட்டேன். கூரை இருந்தாதான் இல்லையா? இல்லையா? ஜெபம் முக்கியம். வாழ்க்கையில ஜெபம் முக்கியம். குடும்ப ஜெபம் முக்கியம். சில பேர் துக்கமா இருந்தா ஜெபம் பண்ண மாட்டாங்க, சந்தோஷமா இருந்தா ஜெபம் பண்ணுவாங்க. ஆமே. துக்கத்தை என்ன பண்ணோம்? அழுதுனே ஜெபம் பண்ணோம். சந்தோஷத்துல எப்படி ஜெபம் பண்ணோம்? அழுதுனே ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் வேலை எனக்கு கொடுத்துட்டாரு, ஆண்டவரே நன்றி சொல்லி ஜெபம் பண்ணோம். வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த வருஷத்துல நம்ம புதிய 2வது மாதத்துல இருக்கிறோம். ஆமே. நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியம் இந்த புதிய வருஷத்துல நிறைவாய் கர்த்தர் செய்யணும்னா ஒரே ஒண்ணு ஜெபம் தான். முழங்கால் படி போட்டு தேவனுடைய சமூகத்துல எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் நாம் தெரிவிக்கும் பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம், எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபிசியன்ஸ் chapter 3 verse 20. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. எபிசியன்ஸ் எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். நான் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய நீ ஏதோ ஒன்றுதான்ப்பா கேட்டிருப்ப, நீ ஏதோ கொஞ்சம் தான் கேட்டிருப்ப, ஆனா ஆண்டவர் பெருசு செய்திருவார். ஆமென். இந்த வசனம் சொல்லுது நம்ம கொஞ்சம் தான் கேட்டிருப்போம் ஆண்டவர் கிட்ட. நினைப்பதற்கும் அதிகமா கர்த்தர் செய்கிற வல்லமுள்ள தேவன் நம்முடைய தேவன் இல்லையா? எபேசியர் 3:20 சொல்லப்பட்டு இருக்கிறது. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நினைப்பதை காட்டிலும், ஜெபத்தின் மூலமாய் கேட்டதை காட்டிலும், ஆமென், அதிகமா கர்த்தர் செய்யறார். நீ 1 ரூபாய் கேட்டா 10 ரூபாய் கொடுக்குற. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நினைப்பதற்கு மேலான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். வேதம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ள கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் நம் கர்த்தர் இருக்கிறார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்காம இருந்திருக்கலாம். ஆமென். இப்ப ஜெபத்தை வைங்க, சமூகத்துல வைங்க. அடுத்த வாரம் அநேக பேர் சாட்சி சொல்வீங்க சபையில. என் கர்த்தர், நான் ஏதோ நினைச்சேன், அந்த மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். வாழ்க்கையில அற்புதமான காரியங்களை வாழ்க்கையில கர்த்தர் செய்தார். எதிர்பாராத விதமான வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நடக்குமோ நடக்காதா என்று எனக்குள்ள பலவிதமான போராட்டங்கள் இருந்தது. ஆனா தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படி போட்டு ஜெபிச்ச அவருடைய விளைவு கர்த்தர் என்னை பெரிய ஜாதியாய் கர்த்தர் மாற்றினார். ஆமென். ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? எப்ப ஜெபிக்கிறீங்க? காலையில. அப்புறமா அதோட அடுத்த நாள் காலையில. ஒரே வேலை தான் சாப்பிடுறீங்களா? சாயந்தரத்துல. அப்போ நாஸ்டா 3 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஜெபிக்கிறது இல்லையா? இந்த காலையில ஜெபம் பண்ணா அடுத்த நாள் காலையில தான். ஆமென். சொல்லுமா? ஆமென் இல்லையா? ஆமென் இல்லையா? சரி, அதான் தெரியும். காலையில ஜெபம் பண்ணா அதோட அதிகாலையில் ஜெபம். ஆமென்.
ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போது ஜெபம் செய்து கொண்டே இருந்தார் வேதம் சொல்லுது இல்லையா? பவுல் எத்தனை முறை ஜெபிச்சாரு? 3 வேளை. கரெக்டா சொல்றாரு. ஏன்னா 3 வேளை தான் சாப்பாடு. அதனால கரெக்டா 3 வேலைன்ட்டாங்க. ஜெபம் பண்ணினே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லி ஜெபம் பண்ணினே இருக்கணும், நன்றி சொல்லினே இருக்கணும். இந்த சுவாசத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெறும் காலையில் 24 மணி நேரம் ஒரு முறை தான் ஜெபம் பண்ணணும் இல்லை. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளை தேவைகளுக்காக, பிள்ளைகள் ஆசீர்வாதத்துக்காக, திருமணத்துக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, பாதுகாப்புக்காக, ஆமென், ஒவ்வொரு நேரம் நம்ம ஜெபிக்கணும். ஏன்னா மரணம் எப்பொழுது யாருக்கு வரும் என்று யாருக்கும் தெரியாது. விபத்து எப்போது வரும் என்று யாருக்குமே தெரியாது. ஆமென். அல்லேலூயா. இதிலிருந்து நாம் ஒவ்வொரு நாளும் விடுதலை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தோடு அவர் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீ நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிக அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய உன்னையும் என்ன உண்டாக்கின தேவன் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். நீ என்ன பண்ணணும்? வீட்டுல ஜெபிக்கணும். ஒரு போராட்டமா ஆட்டோ பிடிச்சின்னு சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போயிடாதீங்க. எங்க போயிடாதீங்க? ஒரு வேதனையா எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு கண்ணீரா எங்கேயும் போயிடாதீங்க. ஒரு துயரமா எங்கேயும் போயிடாதீங்க. ஆமென். இதெல்லாம் தீர்க்கிறதுக்கு யார் இருக்கிறாரு? அவர் இடத்துல முட்டி போடுங்க. என்ன பண்றதுங்க? ரொம்ப வேதனைங்க, ரொம்ப கவலைங்க. இதை சொல்லதான் ஆட்டோ பிடிச்சின்னு வந்தங்க, ஓலாவில் வந்தாங்க. வரத்துக்கு 300 ரூபாய் ஆச்சுங்க, போறதுக்கு 300 ரூபாய் ஆச்சுங்க. ஒன்னும் காசு கிடையாது. ஆண்டு சமயத்தில் ஜெபம் பண்ண கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நினைப்பதற்கும் மேலான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். Hebrew chapter 11 verse 6. எபிரேயர் 11ஆம் அதிகாரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? விசுவாசம் தான் எதிர்பார்க்கிறார். ஆமென். அநேக பிணையாளிகள், அநேக வியாதிஸ்தர் உள்ளவர்கள், அநேக போராட்ட உள்ளவர்கள் ஆண்டவரிடத்தில் தேடி வந்தாங்களா இல்லையா? ஆண்டவர் முதலில் கேட்ட வார்த்தை, நீ விசுவாசிக்கிறாயா? ஆமென். நீ விசுவாசிக்கிறாய், என்ன நம்புறியா? விசுவாசிக்கிறாயா? இதுதான் இங்க சொல்றாரு. எபிரேயர்ல சொல்றாரு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை கூட அன்பா இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றோ அவர் தமக்கு தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றோ விசுவாசிக்க வேண்டும். கன்னட வாசிமா நல்ல வாசனம் அது. அதே மாதிரி தெலுங்குல வாசிமா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது వచనం. తెలుగు వాసి. విశ్వాసం లేకుండా దేవునికి ఇష్టమై ఉండుట అసాధ్యము. దేవుని యొద్దకు వచ్చువాడు ఆయన ఉన్నాడని తన్ను వెదుకు వారికి ఫలము దయచేయువాడని నమ్మవలెను కదా. విశ్వాసమును బట్టి నోవాహు వరకు చూడని సంగతులు గురించి దేవుని గురించి హెచ్చింపబడి భయభక్తులు గలవాడై తన ఇంటి వారి రక్షణ కొరకు తన ఓడను సిద్ధ చేసెను. ఆమేన్. ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. 23 ಬರುವವನು ದೇವರು ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು வாசிங்க. 11th 6 வாசிங்க. கன்னಡ வாசிங்க. Hebrew chapter 11:6. ಆದರೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ದೇವರನ್ನು ಮೆಚ್ಚಿಸುವುದು ಅಸಾಧ್ಯ. ದೇವರ ಬಳಿಗೆ ಬರುವವನು ದೇವರು ಇದ್ದಾನೆ ಮತ್ತು ತನ್ನನ್ನು ಹುಡುಕುವವರಿಗೆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ ಎಂದು ನಂಬುವುದು ಅವಶ್ಯ. ஆமென். தமிழ்ல வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனோடு சேர்கிறவன் அவர் உண்டு என்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென் சொன்னா அப்படி ஆக கடவுது. உங்களுக்கு வாழ்க்கையில செய்யணுமா செய்யக்கூடாத கர்த்தர்? அப்ப ஆமென் சொல்லணுமா சொல்லக்கூடாது? அப்படி அடிக்கடி சொல்லனே இருக்கணுமா? ஆமென் அப்படியே அடிக்கடி சொல்லுங்க இருக்கணுமா? ஆசீர்வாதம் வேணும்னா ஆமென் சொல்லணுமா சொல்லக்கூடாது? ஒரு சுகம் வேணும்னா ஆமென் சொல்லணுமா சொல்லக்கூடாது? அப்படி ஆக கடவுது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம். தேவன் மேல விசுவாசம் வைக்க வேண்டும்.
தேவன் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும். அது என்ன ஒரு காரியம் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் சரி, மனிதனால் ஆகாத காரியம் இருந்தாலும் சரி, மனிதனால் முடியாத காரியம் இருந்தாலும் சரி, தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மனவேட சொல்லுவாங்க இந்த வசனத்தெல்லாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். வேதம் இப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. உங்கள் ஜெபத்தில் இல்ல வசனத்தை எடுங்க. பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், நீங்கள் எதை குறித்து கவலைப்படாமல், எல்லாவற்றையும் குறித்து, எல்லா காரியத்தையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆமென். சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பக்கத்துல யாரா தூங்கின தலைமையில கொட்டுங்க. நான் பேர் சொல்லிடுவேன் பாருமா. இப்போ கொட்டுறது நோ வந்து அடுத்த வாரம் மட்டும் இருக்கணும் இல்லையா? இல்லை எனக்கு பதில் சொல்லுங்க பாஸ்டர், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா 2-3 பெட் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. அங்கே வந்து தூங்கிங்க எல்லாம். நாம தூங்குறது எங்கே ஜெபம் பண்ண போகுது? ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. அல்லேலூயா. நான் நிறைய முறை சொல்றேன், இரவுல ரொம்ப நேரம் முடிச்சுன்னு இருக்காதீங்க. சண்டேனா சீக்கிரம் தூங்கிடுங்க. ஏன்னா காலையில தேவனுடைய வார்த்தை வந்து கேட்கணும். கர்த்தர் எனக்காக எந்த வார்த்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ அந்த தாகத்தோடு வாஞ்சியோடு நீ கர்த்தருடைய சமூகத்துல வரணும். அப்ப அவங்க தூங்குவாங்களா? சினிமாவுக்கு போனா தூங்குவாங்களா? ஒரு செகண்ட் தூங்குவாங்களா? ஏன் தேவனுடைய சமூகத்துல? அல்லேலூயா. நான் 4:16 சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் இதுதான் ரொம்ப அருமையா. இது வந்து எல்லாம் விட்டுருவாங்க. இது வந்து சொல்லுவாங்க. இது வந்து எல்லா விசுவாசிகளும் சொல்லுவாங்க. அடுத்த வார்த்தை சொல்ல. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை குறித்தும் பயப்படாதீங்க. அவன் நடிக்கிறாரா? வாங்கிக்கோ. என்னது நீ தான் வாங்கிக்கோ பாஸ்டர், நான் வாங்க மாட்டேன் அப்படின்றீங்களா? வாங்கிட்டு என்ன பண்ணோம்? அவர் ஒரு குத்துனா நீ என்ன பண்ணோம்? அப்பா என்ன விசுவாசிட எதிரில் சொல்றாங்க, என் கணவர் எவ்வளவு அடிச்சாலும் நான் கையே இருந்தா ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணேங்கிறாரு, அடிச்சுனேங்கிறாரு. வெரி குட். அப்படி ஜெபம் பண்ணா திரும்ப அடிக்கிறாரா? திரும்ப அடிக்க மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் பாடுகள் நிறைந்த உலகம். ஆமென். போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எப்படி குடும்பத்தை உடைக்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல இங்கும் அங்க அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம். ஆமென். ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும், ஜெபத்தில் நிற்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17, 16, 18 உள்ள வசனங்களை வாசிக்கும்போது 1 தெசலோனிக்கர் chapter 5 verse 17 to 18 பவுல் என்ன எழுதுறான் பாருங்க. பவுல் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது? 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17, 18 உள்ள வசனங்களை வாசிக்கும்போது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து சித்தமாயிருக்கிறது. ஆமென். இடைவிடாம ஜெபம் பண்ணினே இருக்கணும், கச்சனே இருக்கணும். அந்த காரியம் ஆகிற வரையிலும், அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரையிலும். ஆமென். ஜெபம் பண்றதுக்கு ஏன்னா டிக்கெட் வாங்கணுமா? ஏன்னா பணம் வேணுமா? இல்ல அங்க போய் டாலர் வாங்கினவங்க அப்பதான் ஜெபம் பண்ண எதனா இருக்குதா? ஆமென்.
அல்லேலூயா. இல்ல இந்த இடத்துல தான் போய் ஜெபம் பண்ணு என்ன கர்த்தர் சொல்லியிருக்கிறாரா? ஜெபம் பண்ணா போய் ஸ்டார் வீட்டில் உட்காந்து போய் ஜெபம் பண்ணு என்ன சொல்லிக்கிறாரா? எங்கேயோ ஒரு இடத்துல நீ ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான். ஏதோ ஒரு இடத்துல நீங்க ஜெபம் பண்ணணும். எங்க வீட்லயா, தெருவிலையா, ஆபீஸ்லயா, எங்கேயோ இடைவிடாம ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு கர்த்தர். கொஞ்சம் கூட கேப் கொடுக்க கூடாது. அதனால வேலை செய்யும் போது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டிவி சீரியல் பார்க்கறதை விட ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா, சினிமா பார்க்கறதை விட அல்லேலூயா அல்லேலூயா, ரொம்ப அருமையா நடிப்பாங்க சினிமால இருக்கிறவங்க. ஆமென். ரொம்ப 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 நடிப்பாங்க. அவன் வாழ்க்கையில போய் பார்த்தீங்கன்னா நார்மல். ஆனா அத்தை பார்த்து நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க. நேரத்தை தேவனுக்காக கொடுங்க. ஆமென். சில இடத்துலலாம் போனா பாஸ்ட் வராருன்னா டிவில ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ள எல்லா சீரியலும் ஓடிட்டு இருக்கும். சில இடத்துல நான் வீட்டுக்குள்ள நான் சபைக்கு போறதை நிக்க வச்சுட்டேன். ஏன்னா அது 6 மணிக்கு எனக்கு மீட்டிங் இருக்கு, திடீர்னு 6 மணிக்கு போனா அப்பதான் டிவி பார்த்துருப்பாங்க. ஏன் பாஸ்டர் 6 தானே வராரு, அதுக்குள்ள சீரியலை பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் ஜெபத்துல உட்காரலாம். அந்த வீட்டுக்கு திரும்ப போக முடியுமா? ஒரு வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனா அந்த வீடு எப்படி இருக்கணும்? காலையில இருந்து ஆயத்தமா இருக்கணும். அப்பதான் அந்த வீடு ஆசீர்வதிப்பார். அப்பதான் அந்த வீட்டுல சுகத்தை கொடுப்பார். அந்த வீட்டுல எல்லா பலன்களை எடுப்பார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரத்தோடு செய்யுங்கள். அப்படி செய்வது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். இடைவிடாமல் ஜெபிங்கள், சோர்ந்து போகாம ஜெபிங்க. ஒரு ஊமையை கர்த்தர் சொன்னார் லூக்கா 18ஆம் அதிகாரத்துல. லூக்கா 18ஆம் அதிகாரத்துல இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா அல்லேலூயா. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ணுங்கம்மா. கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாத்திடுவார்மா. சோர்ந்து போகாமல் 18ஆம் அதிகாரம் 1 நம்ம வாசிக்கும் பொழுது சோர்ந்து போகாமல் விடைவிடாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஊமையை கர்த்தர் சொன்னார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியம் செய்யும் பொழுது அப்படியே வார்த்தைகளை புரியாத ஜனங்க இருந்தாங்க. அதனால ஒரு கதை வடிவத்துல பேரபிள் ஊமை மூலமா கர்த்தர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு கர்த்தர் அவங்களுக்கு சில காரியங்களை கர்த்தர் குறித்து பேசினார். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்பதை குறித்து ஒரு ஊமையை கர்த்தர் ஜனங்களுக்கு கர்த்தர் சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நீங்க நாம என்ன பண்ணோம்? கிடைக்கிற வரையிலும் கிடைச்ச பிறகு விட்டுறணும் இல்லையா? என்னது? வீடு வேணும் ஆண்டவரே, கார் வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே எல்லாம் வந்துட்டு பிறகு அப்புறமா ஜெபிக்கணுமா? ஜெபிக்க கூடாது. ஏன்னா கர்த்தர் உயர்த்தவன் தெரியும். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ஊமையை சொன்னார். பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவன். யாருக்கு? தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷான நியாயாதிபதி. ஏன்னா ஆண்டவர் சொல்றார் சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி விளைவு என்ன என்பதை கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மிதியாதவனுமாய் இருந்தான். மதிக்காதவன். தேவனுக்கும் பயப்படல, ஜனங்களுக்கும் மதிக்காதவன் நியாயாதிபதி. கர்த்தர் சொல்றார், ஒரு ஊமையை சொல்றார், ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு இரக்கம் கிடைக்கிற வரையிலும், தயவு கிடைக்கிற வரையிலும், அபிஷேகம் கிடைக்கிற வரையிலும், ஆசீர்வாதம் கிடைக்கிற வரையிலும், தேவைகள் சந்திக்கிற வரையிலும், ஆமென், உங்க ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிற வரையிலும் சோர்ந்து போகாம நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க தேவனை தேட வேண்டும் என்று கர்த்தர் இந்த வார்த்தை மூலமா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஒரு பட்டணத்தில் ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மிதியாதவனா இருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவை இருந்தாள். அவளிடத்துல போய் எனக்கு
எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். யார் போனது? நீயே பேசுதா? யாருன்னா பேசணும்? யார் போனது? விதை போனா. விதவைனா என்ன இங்கிலீஷ்ல? போனா. ஒரு அநியாயம் பிடிச்ச ஆளு கிட்ட அப்படிதான் சொல்றாங்க. அநியாயம் பிடிச்ச ஆளுன்றமே நம்ம அநியாயம் பிடிச்ச ஆளு கிட்ட போறோம். எதுக்கு போறான்னா இவளுக்கும் ஒரு எதிராளிக்கு சில போராட்டம் இருக்குது. அதை நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காக தேவனை அறியாத ஒரு மனுஷன், தேவனை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷன், மனுஷனை மதிக்காத ஒரு மனுஷன், அவன் இடத்துல அந்த விதவை போகிறாள். அதான் சொல்றது, அந்த பட்டணத்துல ஒரு விதவை இருந்தாள். அவள் இடத்துல போய் எனக்கு என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தை எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கும் மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனசுக்கு மிதிப்படாமல் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்துபடிக்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என் அலாட்டதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். அந்த விதவை யார்கிட்ட போயிருக்கிறா? ஒரு அநியாயம் பிடிச்ச ஆள்கிட்ட, தேவனுக்கு பயப்படாத ஒரு ஆள், மனுஷனை மதிக்காத ஒரு ஆள்கிட்ட இவ போறான். அவ தொடர்ந்து 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 அதாவது சொல்றான், என் கேரக்டர் தெரிஞ்சும் கூட இவ தொடர்ந்து 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 இந்த ப்ராப்ளத்தை எனக்கு சால்வ் பண்ண வேண்டும் என்று தொடர்ந்து வராளே. அதனால அவன் என்ன செய்யறான்னா ஒரு நியாயம் செய்யறான். அவன் என்ன சொல்றாரு இந்த இடத்துல 5வது வசனத்துல, இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடினால் இவள் அடிக்கடி வந்து என் அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றான். பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அநீதி உள்ள மனுஷன் செய்ததை பார்த்தீங்கல்ல, என்னை ஏற்றுக்கொள்ளாத மனுஷன் செய்ததை பார்த்தீங்கல்ல, மனுஷனை மதிக்காத செய்ததை பார்த்தீங்கல்ல. ஆண்டவர் சொல்றாரு 6வது வசனத்துல, பின்பு கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவருக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? கைகளை தட்டி தேவனை நான் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. 7வது வசனத்தை வாசிங்கம்மா. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். அவர் சீக்கிரத்திலே அவர்கள் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று. அல்லேலூயா. அல்லேலூயா. அநீதி உள்ள ஒரு மனுஷன் நீதி செய்யறானா, நீதி உள்ள தேவனை நீ நாமும் ஜபத்துல விண்ணப்பத்துல வேடத்துல நம்ம கூப்பிடும் பொழுது அவர் நியாயம் செய்வாரா செய்ய மாட்டார்? ஆமென். ஐயோ என் பிள்ளை வாழ்க்கை இப்படி போச்சே, அது போச்சே இது போச்சே, யாரும் நியாயம் செய்ய மாட்டாங்களா? நியாயம் செய்யற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் உலக ரட்சகர், உலக மீட்பர், உன்னையம் என்ற கருவில் உருவாக்கின தேவன், பெயர் சொல்லி அழைத்த தேவன், இந்நாள் ஒரு ஜீவனை கொடுத்த தேவன். ஆமென். அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஒரு அநீதிய அவர் ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு அவர் வேண்டுதலுக்கு கண்ணீருக்கு பதில் கொடுத்தான் என்று சொன்னால், இரவும் பகலும் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ஜெபத்தை ஒரு காலம் அவர் தள்ளி விடுவாரா? தள்ளிவிட மாட்டார். ஆமென். ஆமென். சோர்ந்து போகாம இல்லையா? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், உங்கள் துக்கம் ஆமென் கண்ணீரோடு உதைக்கிறவர் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்த. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கண்ணீரா போயிடாது. நீ கண்ணீரா தேவனுடைய சமூகத்துல விதைப்பார், கர்த்தர் கம்பீரமா உன்னை நடக்க வைக்குவார். இவங்களுக்கு ஆயிப்போச்சா என்று பிற ஜாதி ஜனங்கள் பார்க்கிற அளவுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஆமென். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம் தான்.
John chapter 14 verse 13. வேதம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமை அடையும்படிக்காக பாருங்க. நீங்க இயேசு நாமத்தில் கேட்கிறீங்களா? ஆனா ஆண் பிதா மகிமை அடையும்படிக்காக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். யார் மகிமை அடைவதற்காக? பிதா மகிமை அடைவதற்காக. நம்ம இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரு பிதா மகிமை அடையும்படிக்காக நம் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14, 15 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது யோவான் இப்படி எழுதுகிறான். பாருங்க, எல்லாம் தான் நான் பேசினு வரேன். நாம் எதை ஆகினோம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் நம்ம ஜெபம் எப்படி இருக்கணும்? அவர் சித்த. ஆண்டவரே, பக்கத்து வீட்டுக்காரர் ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான் ஆண்டவர். கோயிலுக்கு போக மாட்டேன்றான், ஜெபம் பண்ண விட மாட்டேன் ஆண்டவர். அதனால அவன் கை காலை முடிச்சிடு ஆண்டவர். என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஏத்துக்க மாட்டோம், கை காலை முடிச்சிடுவார். ஆமா. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க எதிராளி வீட்டுக்கிட்ட இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. ஆமென். நீங்க ஆண்டவர் ஏத்துறீங்க. ஆமென். அல்லேலூயா. போராட்டம் நிறைய கொடுக்கலாம். நம்ம எப்படி ஜெபம் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு சித்தமுள்ள ஜெபமா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், யாருடைய சித்தத்தின்படி? தேவனுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். ஆமென். அல்லேலூயா. அவருடைய சித்தம் தான் அந்த உலகத்தில் நிறைவேறப்படும். அவருடைய சித்தம் தான் அந்த உலகத்துல வாழ வைக்கும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்க 14ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், அவரை பற்றி நமக்கு கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் புதிய வாழ்க்கை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமென். என் கஷ்டத்தெல்லாம் கர்த்தர் எடுத்துட்டார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நிறைய பைபிள் டீச்சிங்லாம் நடக்குது. எனக்கு பல விதமான போராட்டம் ஃபைனான்ஸ்ல இருக்குது. அவர் சொல்றாரு, பாஸ்டர் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடு, அவ்வளவுதான். அதே நினைச்சுன்னு இருக்காத. அது என்னைக்கு ஆண்டவர் செய்வார் அன்னைக்கு செய்வார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஐஸ்வரனா இருக்கும்படி அவர் சிலுவையிலே தரித்திரமானார். ஆமென். அல்லேலூயா. இருக்குது, போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது. ஆமென். கடன் தொல்லை இருக்குது. ஆமென். அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க ஜெபம் பண்ணினே போங்க, ஊழியம் செஞ்சுனே போங்க. ஆமென். ஏன் உன் பாரம் அவருக்கு தெரியாதா? உன் வேதனை அவருக்கு தெரியாதா? உன் கண்ணீர் அவருக்கு தெரியாதா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதம் சொல்லப்படுது, மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவனுடைய இதயத்தில் என்னென்ன இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் கேளுங்கள் என்றார் கர்த்தர் சொல்றார். நம்ம கேட்கணுமா? கேட்க கூடாது. இல்ல ஆண்டவரே, நான் சொல்றதுக்கு முன்னாடியே உனக்கு எல்லாம் தெரியும் ஆண்டவரே, அத்தனை அப்படியே இருந்துட்டு ஆண்டவரே, ராம பங்கல சாப்பிட்டு தூங்கி இருந்த ஆண்டவர் என்ன செய்வேன்னு யோசனை ஆண்டவர் ஆண்டவர் செய்வாரா? ஒரு புள்ள பசி எடுத்தா தகவல் தாய்கிட்ட கேட்கறாங்க இல்லையா? கேட்கறாங்க இல்லையா? ஒரு ட்ரெஸ் வேணும்னா கேட்கறாங்க இல்லையா? ஒரு கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் வேணும்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்தே தொடங்கிடுவாங்க பிள்ளைங்க. யார்கிட்ட கேட்கறதுக்கு? அப்போ டக்குன்னு வாங்கி கொடுத்துருவாரு அப்பா கிட்ட. வரட்டும் எப்படிதான் அது கேட்குதை பார்க்கலாம், கேட்குதை பார்க்க என்னதான் ஆர்வம் இருக்குது, எதில் தான் ஆர்வம் இருக்குது, கேட்குறாங்களா இல்லையா? பொறுமையா வருவார். கடைசியில் கர்த்தர் அவரை கொண்டு கர்த்தர் செய்வார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எதை ஆகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் உனக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவர் பற்றி நமக்கு கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவருக்கு நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருக்கிறோமானா விசுவாசம். விசுவாசம் வைங்க, விசுவாசம் அதிகமா வைங்க.
தேவன் மேல வைங்க. எல்லா சூழ்நிலை கர்த்தர் மாத்திடுவார். எல்லா தேவைகளை கர்த்தர் சந்தித்து விடுவார். எல்லா பலவீனங்களும் கர்த்தர் எடுத்து போய் விடுவார். ஆமென். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11, 13 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஜெரேமியா 29 verse 11 and 13 வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. பத்தியா ஆண்டவர் பாருங்க, நீங்க எல்லாம் என்னன்னா கேட்பா சைலண்டா விட்டுருமா அனிதா, ஆமே ஓடினே இருக்கட்டும். அவருக்கு கிரவுண்டா நினைக்கிறாரு இப்ப இல்லையா, ரன்னிங் ரேஸ்ல ஓடியான்னு இருக்கிறார். விட்டுடுங்க. ஒரு நாளைக்கு ஆண்டவர் கரெக்டா உட்கார வச்சிருவார். ஏன்னா என் பிள்ளைங்க கூட அப்படிதான் இருந்தாங்க. ஆமா, இன்னைக்கு ஆண்டவர் அவங்க ஊழியத்தை கர்த்தர் கொடுத்துட்டாரு. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11, 13 உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவில் அறிவே. ஆமென். சொல்லுங்க ஆமென். என்ன அருமையான ஒரு வசனத்தை பாருங்க இல்லையா. உங்க நினைவுகள் என்ன இருக்குது கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கிறாங்க. உன் தலையில என்னென்ன இருக்குது, உன் இதயத்துல என்னென்ன இருக்குது, எல்லாம் யார் பார்த்துன்னு இருக்கிறதா? கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறான். நினைவுகளெல்லாம் கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறான். உன் சிந்தனைகளெல்லாம் கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாராம். உன் வேண்டுதலாம் கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாராம். உன் போராட்டத்தெல்லாம் கர்த்தர் பார்த்துன்னு இருக்கிறாராம். ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் சொல்றான் எரேமியா சொல்றான் 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் முன்பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானக்கு ஏதுவான நினைவுகள். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். அடுத்த வசனம், அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நான் அருமையா சொல்றேன் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்க முடிவு உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானக்கு ஏதுவான நினைவுகளாய் கர்த்தர் மாற்றுவார். ஏதோ ஒன்று ஆச்சுன்னா சமாதானம் போயிடுது இல்லை. முதல்ல குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தா என்ன போயிடுது? முதல்ல பணம் போயிடுச்சுன்னா என்ன போயிடுது? வீட்டுல சமாதானத்தை முதல்ல நம்ம இழக்கிறோம். ஆமென். அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த சமாதானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்குமா? 12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் தேடுவீர்களானால் என்னை தேடுகையில் கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். முழு உள்ளத்தோடு, ஆத்மாத்தோடு, சரீரத்தோடு நீ தேடும் பொழுது ஆமென், கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். ஆகாத காரியம் நீ ஒன்றுமே இல்லை நம்முடைய வாழ்க்கையில. கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார். நாம் விசுவாசிக்கிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். நம்ம நம்புகிற தேவன் நம்மோட கூட இருக்கிறார். ஆமென். நம்முடைய நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். ஆமென். நீ கேட்பதற்கு முன்பதாகவே நீ என்ன கேட்க போகிறார் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆனால் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல ஒரு மனுஷன் குடும்பத்தோடு ஜெபம் பண்றான். ஆமென். சொல்லுங்க ஆமென். குடும்பத்தோட எவ்வளவு பேர் ஜெபம் பண்றீங்க? குடும்பத்தோட எல்லாரும் 8 மணி 10 மணிக்கு. கிரண் பிரதர் எத்தனை மணிக்கு வந்துடுறீங்க? 1 மணிக்கா? என்னப்பா இது? ஓ, உங்க வேலை அந்த மாதிரி. ஆமென். நிறைய பேர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போறீங்கல்ல, குடும்ப ஜெபம் இருக்குதா? ஆமென். ஆமென்னா செய்யறோம். ஓகே. இங்க அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 to 4 உள்ள வசனங்களை வாசிங்க. ஆக்ட் சாப்டர் 10 verse 1 to 4 ஒரு மனுஷனை குறித்து கர்த்தர் பேசுகிறார்.
இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செகரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலிலே ஏறக்குறைய 9 மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரதிஷ்டமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தான தர்மங்களும் தேவனுக்கு நினைவூட்டுவதாக அவர் சந்நிதியிலே வந்து எட்டி இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க ஜெபம் கர்த்தர் கேட்கிறாரா? உங்களுக்கு சில பேர் டவுட் இருக்கலாம். ஆமென். அதற்கான ஒரு காரியத்தை கர்த்தர் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதி கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசேரியா பட்டணத்தில் இருந்தான். 100க்கு அதிபதி, பெரிய பணக்காரன். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யார் இவன்? பெரிய பணக்காரன். அடுத்த வசனம், அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடும் தேவனுக்கு பயந்துமாய் இருந்து ஜனங்களுக்குள்ள மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். பணக்காரன். ஆமென். இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் பணம் வந்துட்டா போதும், அவ்வளவுதான். ஒன்னும் இல்லாம சபைக்குள்ள வருவாங்க. கொஞ்சம் பணம் வளர வளர, ஆஸ்தி வளர வளர தேவனுடைய அன்பு விட்டு விலகி போயிடுவாங்க. ஆமென். ஜெபத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. ஆமென். எதெல்லாம் ஜெபிச்சாலும் அதெல்லாம் கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த பிறகு என்ன செய்வாங்க? விட்டு விலகி போயிடுவாங்க. ஆனா ஒரு பெரிய பணக்காரன் பாருங்க, அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரோடு அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனா இருந்தான். ஜனங்களுக்குள்ள மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தான். பகலில ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியு என்று அழைக்கவும் பிரதிபட்சமாய் தெரிவித்துக் கொண்டான். அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டியதாகவும் உன் சந்ததியிலே வந்து எட்டியது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி ஜெபம் எங்க போகுது? தேவனுடைய சந்நிதியில போகுது. செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வாரா செய்ய மாட்டாரா? ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? அப்ப 31வது வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்துல, கொர்நேலியுவே உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் தான தர்மங்கள் தேவன் சன்னதியிலே நினைத்தள்ளப்பட்டது என்பதை ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என்பதை 31வது வசனத்துல வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். இந்த 2 வசனத்தை சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். சங்கீதம் 145ஆம் சங்கீதம் 18, 19 உள்ள வசனங்களை வாசிப்பதை கேளுங்க. சங்கீதம் 145ஆம் அதிகாரம் 18, 19 உள்ள வசனங்களை வாசிங்க. Psalm 145. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து கேட்டு அவர்களை மீட்டெடுக்கிறார் என்பதை வேதத்தின் மூலியமாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. 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 ஜெபம் பண்ணுவோம். எல்லா கட்டுகளும் கர்த்தர் உடைப்பார். ஆமென். எல்லா சாபங்களும் கர்த்தர் உடைப்பார். ஆமென். எல்லா தரித்திரங்களை கர்த்தர் எடுப்பார். ஆமென். அல்லேலூயா. எல்லா நோயிலிருந்து கர்த்தர் சுகத்தை தருவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை தேடி வந்தாங்க, நிறைய பேர் தேடி வந்தாங்க. எதற்கோ தேடி வந்தாங்க. ஆண்டவர் கேட்டார், முதல்ல விசுவாசிக்கிறாயா நம்புகிறாயா? என்னால் ஆகும் நம்புறியா? ஆண்டவர் செய்தார், ஆகும். நம்ம நம்பிதானே வந்திருக்கோம். விசுவாசத்தோடு வந்திருக்கிறோமா? எவ்வளவு பேர் பாரத்தோடு வந்திருக்கிறீங்க? இந்த கடைசி 6ஆம் நாளில பாரத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பார். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யூதா
20-21 வசனங்களா, பேஜ் நம்பர் 333, தமிழ்ல 333வது பேஜ்ல இருக்குது அந்த வசனம். யூதா 20-21, பேஜ் நம்பர் 333. ஆங்கிலத்துல எனக்கு தெரியல. தேவனுடைய அன்பிலே வெளிப்படுத்துதலுக்கு ரெவலேஷன்ஸ் முன்னாடி இருக்கும் பாருங்க. லாஸ்ட் இந்த வெளிப்படுத்துதல் சுவிசேஷத்துக்கு முன்னாடி இருக்கும் யூதால வந்து 20-21 வருஷங்களை வாசிங்க நிதானமா. நீங்களோ பிரியமானவர்களே 20-21 வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான, பாருங்க என்ன விசுவாசத்தை பத்தி பேசுறாரு பாருங்க. யூதா 20-24 ஒரே ஒரு அதிகாரம் தான். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவியானோடு இணைந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க என்ன அருமையா சொல்றாரு. ஆமென். ஆவியோடு இணைந்து நாம் ஜெபம் பண்ண வேண்டும், மாமிசத்தில் அல்ல. ஆவியோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். ஆவியா நமக்குள்ள இருக்கும்போது நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். மாமிசத்துல ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன அருமையா சொல்றார். நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களுக்கு உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி, வாசிங்க, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமென். அல்லேலூயா. இரக்கம் கிடைக்கிற வரையிலும், தயவு கிடைக்கிற வரையிலும், ஆசீர்வாதம் கிடைக்கிற வரையிலும், ஆமென், போராட்டத்திலிருந்து விடுதலை கிடைக்கிற வரையிலும், ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற வரையிலும் நாம் விசுவாசத்தோடு ஆவியிலே அனலா இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் உணர்த்துகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபிங்க. தேவனுக்கு அதுதான் ரொம்ப பிரியமான காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம். அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரின் ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். பதில் கொடுக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். எப்போ நீங்க தேவனுடைய சமூகத்துல முட்டி போடுறீங்களோ அப்ப ஆண்டவர் பக்கத்துல உட்காருவாரு. நீ ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் கேட்பார். கைகளை தட்டி தேவனை நாம் மகிமைப்படுத்தும். அவர் கேட்பார், 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 கேட்பார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அன்பின் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே கர்த்தாவே நீ கொடுத்த வார்த்தையின் மூலியமாக இன்னும் அதிகமாய் மேல் விசுவாசம் வைக்கும்படிக்கா, அதிகமாய் விசுவாசம் வைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எப்பேற்பட்ட காரியங்களை நீ செய்வீர் என்பதை வேதத்தின் மூலியமா எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே கர்த்தாவே. அதற்காக உமக்கு நாங்கள் கொடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, செய்ய போகிற மகிமையான காரியங்கள், அற்புதமான காரியங்களுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்திற்கு செவி சாய்க்கிறவரே, பதில் கொடுக்கிறவரே, உங்களுடைய அண்டையிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் கர்த்தாவே. இனி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லா தடைகளையும் உடைத்து பரிசுத்த ஆவியானவர் பெரிய காரியங்களை, மேன்மையான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீ செய்ய போகிறமைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் அப்படியே செய்தமைக்காக நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.